Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் தொக்கு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனா ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த மீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் இப்படி ஃபைன் பவுடராக அடித்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மசாலா. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கோவாஞ்சி மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த போன்லெஸ் ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போது ஒரு 150 கிராம் நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ஒரு 100 கிராம்ஸ் சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கொரன்னு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரை அப்படியே ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை தான் ரின்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையான தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மீனெல்லாம் நல்லா வெந்து நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்னொரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் க்ரஷ் பண்ண இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி அதையும் இந்த தொக்கு கூட
ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கடாயை ஒரு சுற்று விட்டுருங்க. இது எதுக்குன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. லாஸ்ட்டாக நல்ல மல்லித்தலையை சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.